மேற்கு வங்கத்தில் காவல்துறையினரின் விசாரணையின் போது மாணவர் அமைப்பின் தலைவர் உயிரிழந்ததை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை மாணவர்கள் அமைப்பினர் தில்லியில் இன்று முற்றுகையிட்டனர். அவருடன் சென்ற அமைச்சர் ஒருவரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு மம்தா பானர்ஜியும் அவரது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பேசுவதற்காக முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் அம்மாநில நிதி அமைச்சருமான அமித் மித்ராவும் இன்று டெல்லி சென்றிருந்தனர். திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேசிங் அலுவாலியாவை சந்திக்க சென்றபோது மம்தா பானர்ஜிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் அவரை முற்றுகையிட்டனர். அவருடன் சென்ற அமித் மித்ராவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது அமித் மித்ராவின் சட்டை கிழிக்கப்பட்டது. स्टूडेंट के लिए ये लोग जो अत्याचार किया है, ये जो उनके साथ हुआ है, ये है पेटी मैटर, स्मॉल मैटर. इससे भी अगर वो स्टूडेंट के ऊपर अत्याचार बंद नहीं करेंगे तो इससे भी बड़ा हंगामा होगा. அமைச்சர் மீதான தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேசிங் அலுவாலியா வருத்தம் தெரிவித்துள்ளார். Both my colleague, the Minister of State, and I felt very bad, and we have apologized to the Chief Minister for an extremely unruly and completely unwarranted incident outside the gate. She's been very kind to understand that that is not due to our fault, but we had a very good meeting after that. திட்ட கமிஷன் அலுவலகம் முன் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இடதுசாரிகளுக்கு மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்தார். நாட்டின் தலைநகரான டெல்லியில் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். They cannot stop me until and unless they kill me. They tried earlier also so many times. This time I don't know why their politics became so politicsless. It is just like a hooliganism they have done. If this culture starts, then Planning Commission cannot organize a meeting. Then nobody can go to meet Prime Minister. Are we safe in? Are we safe? We are not safe in Delhi. Though it's a capital, I have every right to meet my Prime Minister. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிரான போராட்டத்திற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இதுபோன்ற போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது எவ்வாறு என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுதீப் பந்தோபாத்யாயா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்ந்தால் நாடாளுமன்றத்தை முடக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக முருகன் மற்றும் பனிமலர். குஜராத் முதலமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான நரேந்திர மோடி மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை இன்று பாராட்டி பேசியுள்ளார். அதே நேரத்தில் டெல்லி சென்ற மம்தா பானர்ஜியை முற்றுகையிட்டு மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இரு சம்பவங்கள் அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்த தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் கணபதி. சென்ற வருடம் கூட்டணியில் இருந்து விலகிய மம்தா பானர்ஜி மீண்டும் யுபிஏவிலே வந்து சேர வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது. 2014 தேர்தலுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பாரதிய ஜனதா கட்சி யோசனை செய்து வருகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலேதான் மேற்கு வங்காளத்திலே திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடதுசாரி அமைப்புகளுக்கும் இடையே நடந்து வரும் அரசியல் போட்டாபோட்டி டெல்லியிலே ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது. இடதுசாரி அமைப்புகளின் ஆதரவாக போராட்டத்திலே ஈடுபட்ட ஒரு மாணவர் கல்கத்தாவிலே பரிதாபமாக உயிரிழந்தார். போலீஸ் காவலிலே அவர் உயிரிழந்தார். அதற்கு போலீஸ் தான் பொறுப்பு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடதுசாரி அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் நடந்தது ஒரு விபத்து, அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று மம்தா பானர்ஜி சொல்லி வருகிறார். ஆகவேதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் இடதுசாரி அமைப்புகளின் ஆதரவாளர்களும் டெல்லியிலே இருக்கும் திட்டக்குழு கூட்டத்தின் அலுவலகமான யோஜனா பவனுக்கு வெளியே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மம்தா பானர்ஜிக்கும் மேற்கு வங்காளத்தின் நிதியமைச்சரான அமித் மித்ராவுக்கும் எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அந்த தள்ளுமுள்ளுவிலே மேற்கு வங்காளத்தின் நிதியமைச்சர் மக்களிடையே சிக்கிக் கொண்டார். டெல்லி போலீஸ் ஏன் போதிய அளவு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, போதிய அளவு போலீசார் அங்கு ஏன் குவிக்கப்படவில்லை என்று பல கேள்விகளை மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரசும் எழுப்பியிருக்கிறார்கள். என்னை கொல்ல முயற்சி நடந்தது என்று கூட மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த பிரச்சனை பெரிதாகிவிடக்கூடாது என்பதற்காக திட்டக்குழுவின் துணைத் தலைவரான மாண்டேசிங் அலுவாலியா மன்னிப்பு கேட்டிருக்கிறார். டெல்லி போலீசுக்கும் இது பற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்த பிரச்சனை காரணமாக
மம்தா மற்றும் காங்கிரஸ் இடையேயான உறவு மேலும் பாதிக்கப்படவிடக்கூடாது என்று பயப்படுகிறது. அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சியோ இதனால் மம்தா தங்கள் பக்கம் வந்து சேரும்படியான ஒரு திருப்பம் ஏற்படலாமோ என்று யோசிக்கிறது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இன்றுதான் நரேந்திர மோடி கல்கத்தாவிலே பேசி மம்தா பானர்ஜி 30 ஆண்டுகளாக சீர்கட்டிருந்த மேற்கு வங்காளத்தை சரி செய்ய முயற்சிகள் செய்து வருகிறார் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலையிலே டெல்லியிலே நடந்திருக்கும் இந்த எதிர்பாராத போராட்டம் என்ன திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அரசியல் தலைவர்கள் கவனித்து வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் பவனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.